Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் பொட்டேட்டோ வெஜ்ஜீஸ். நம்ம இந்த மாதிரி பெருசா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நம்ம ஃபுல்லா தோல் சீவி எடுத்து வச்சுட்டு தண்ணியில ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அதை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிடலாம். நல்லா இந்த மாதிரி நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வரும். இப்போ நம்ம இங்க 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணியில கட் பண்ணி வச்ச அந்த உருளைக்கிழங்கை இதுல போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டா போதும். இப்போ தண்ணி இல்லாம நம்ம ஒரு பிளேட்ல இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இங்க 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா பரட்டிடலாம். இப்போ நல்லா பரட்டியாச்சு பாருங்க. இப்போ இங்க பேன்ல நம்ம பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம பரட்டி வச்ச அந்த பொட்டேட்டோவை இதுல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது சட்டுன்னு நம்ம 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த பொட்டேட்டோ வெஜ்ஜீஸ் பண்ணிடலாம். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இது தரலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனவுன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் அது உறிஞ்சி எடுக்கணும். இப்போ இங்கே பேனில் நான் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா உருகிரட்டும். இப்போ அதில் நான் ஒரு 7-8 பூண்டை நல்லா சாப் பண்ணிட்டு இதை போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அதில் 1 ஸ்பூன் பெரி மசாலா போடுவோம். அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கும் இந்த பெரி மசாலா. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கிளறி வச்சுங்க. அவ்வளோதான், சூப்பரான பொட்டேட்டோ வெஜ்ஜீஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதில் நம்ம மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.